விட சிறந்த நடிகன் நான் தான். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறேன்ல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும், இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டம்ப்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக இது இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நான் இருக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என் மேலே அன்பாகவும் என் வளர்ச்சியில் அக்கறையாகவும் இருக்கிற என் சகோதரர் பாலா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பரதேசியில் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இவ்வளோ சீக்கிரம், ஆக்சுவலி என்னோட ஓவரால் 10th ஃபில்ம், ஆனால் தமிழில் இது என்னோட 6th ஃபில்ம் இருக்கு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எனக்கு பாலா சார் கூட ஒர்க் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இது ஃபில்மில் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்களா, எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதர்வா, தன்ஷிகா எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆல்சோ பாலா சார் அப்படி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ கேர் பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக. அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் ஹிம். ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டர், actually he instills the soul of the character into the artist. So adukku adu artist kaga da or plus point agum. I made sure that in the film la every second na enoda best kodukonu na edukku indha madri opportunities therapy varadu. So I wanted to give my best to the film. I hope I have not disappointed him in any way. Also the music, GV Prakash, Vairmuthu sir, an amazing combination, and Bala sir ku kuda rumba nalla music sense irukku. I think he's a very emotional person. Adu avlo easy ah theriyadana, but he's very emotional, so he has an excellent music sense and definitely mind blowing mix of melodies expect panla. Chalians oru actually visuals பாத்தீங்கன்னா, ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக் இன் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இட் கிவ்ஸ் மீ கூஸ் பம்ப்ஸ் அண்ட் ரொம்ப மூவிங் இருந்தது ட்ரெய்லர். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். ஓவரால் ஃபேண்டாபுலஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக பாலா சார் படத்தில் நடிக்கிறது அப்படின்றதே எனக்கு கொஞ்ச நாள் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் எடுத்தது. ஏன்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னுமே கொஞ்சம் மீள முடியல. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பாலா சாரோட படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்காக. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் கூட அவர் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் உட்காந்து ஹேராக இருக்கட்டும், இல்லை போடுற சின்ன ஒரு இயரிங்ஸ், சின்ன ஒரு அத்தனை விஷயங்களும் உட்காந்து அவ்வளோ அக்கறை எடுத்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் க்ரியேட் பண்ணார். அதுதான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அதர்வா, வேதிகா அண்ட் நான் அண்ட் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு கேரக்டரையும் சித்தரிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல்ல பரதேசியில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்கு. அண்ட் செழியன் சார், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, படமும் அவ்வளோ ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்க. படமும் அந்த அளவுக்கு சூப்பர்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. He's done a tremendous job
அண்ட் ஜிவி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவரோட பாடல்கள்லாம் நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் அவருக்கு இந்த பரதேசியில். ஐ மீன் ஆடுகளம் கூட ஒரு வில்லேஜ் பேஸ்ட், பட் திஸ் இஸ் என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மியூசிக்ஸ் எல்லாமே. ஐ ஃபெல்ட் ஹீஸ் டன் அ மார்வலஸ் ஜாப். ஏன்னா ஏற்கனவே அவரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பாப்புலர். இந்த படத்துக்கு அப்புறம் ஹீல் பிகம் வெரி வெரி பாப்புலர். ஸோ தட்ஸ் ஹவு த சாங் இஸ். அண்ட் அதர்வா ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆக்சுவலாக 10வது நாளுக்கு அப்புறம் தான் ஹாய் ஹலோ அப்படின்றதே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை. அந்த மூட்லேயே இருப்பார். சீன் அப்போ ஏதோ ஒன்று பேசினா கூட ஹில் பி லைக் அந்த வேர்ல்ட்லேயே இருப்பார். ஸோ ஹீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட். அண்ட் வேதிகா, ஷீ இஸ் மை ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் சொல்லணும்னா ஹீரோயின்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வி ஆர் இன் டச். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ டன். அவங்களோட டப் பண்ணும்போது தான் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். வெரி நைஸ். அப்பா என்ன ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷி டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் வேற யாரையும் இல்லை, ஜெரி சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஃபன். நிறைய கதைகள் இருக்கு ஆக்சுவலாக அவரை பற்றி. ஸோ படத்தில் அவர் அவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் இந்த மாதிரி ஒரு ரோல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸும். அண்ட் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் போட்டு we worked really hard for this film and hope you all like it. Thank you. மூணாவது படத்தை பாலா சார் படம் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சொல்கிற மாதிரியும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் பாலா சார். ஸோ நான் போன படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கூப்பிட்டு இப்படி லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னு சொன்னேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போனேன். போய் உட்காரும்போது அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னா நெக்ஸ்ட் டே லுக் டெஸ்ட்னா நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி லுக் இருக்க போகுது, ஒரு வேளை க்ரூ கட் வைக்க போகிறாரா இல்லை ஃபுல்லாக இது பண்ண போகிறாரா, அந்த மாதிரி நான் ரொம்ப உட்காந்து நைட்டு ஃபுல்லாக இன்டர்நெட்டில் உட்காந்து நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்டர்நெட் டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்காக வச்சுட்டு நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி வைப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கும். நாங்கள் என்ன யோசிச்சுட்டு போவோம் அது அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங் ஒரு இதாக இருக்கும் அங்கே. அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அவ்வளோ நான் ஜெரி சார் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். இப்படி வந்து நான் சின்ன வயசில் இது மூணாரெல்லாம் போயிருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ அங்கே எனக்கு இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்கும்போது சும்மா அது ஒரு மைண்டில் அப்படி தோணும். இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், சும்மா அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு. சும்மா கிட்ட போனாலே அம்மா அப்பா சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கிட்ட போகக்கூடாது இந்த பக்கம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைப்பேனோ அங்கே பாலா சார் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷாட் இங்கே தான், இங்கே நீ குதிக்கிற, இங்கே இதுதான் பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உண்மையிலே ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்தோடது வந்து எனக்கு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சார் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு பாலா சாருக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு பாடல்கள் எல்லாமே ஒரு உயிரோட்டமோட ஒரு வாழ்வியலை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ல்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளுடைய இந்திய இசை, நம்மளுடைய இந்திய ராகங்கள். ஏன்னா 1940 படம் நடக்கிறதுனால அந்த பீரியடை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய இதுக்கு நான் பண்ணதில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். அண்ட் சார் வந்து எப்பவுமே அந்த உயிரோட்டமான பாடல்கள் தான் கேட்பார். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆடியோ ஆல்ரெடி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ட்விட்டர் ஃபுல்லாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இது ஒரு சோஷியலாஜிக்கல் ஃபிலிம், ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என் கெரியரில். தேங்க்ஸ் டு பாலா சார். இப்போது சுயமாக பேச தெரியாதனால நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். அவருக்கு தாத்தா கையில் மைக் கொடுங்க. மைக் இருக்குல்ல? டேரக்டர் சார், சினிமாவில் எல்லாரும் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. நீங்கள் பரதேசினி டைட்டில் வச்சுருக்கீங்களா, என்ன காரணம்? நான் தான் சென்டிமெண்ட்டாக பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, பார்க்க மாட்டீங்க. விளக்கம் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கு. ரொம்ப
கவித்துவமான விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. ஊர் விட்டு ஊர் பிரதேசம் போகிற ஒரு பரதேசி, அவ்வளோதான். என்ன நோட் பண்ணுறீங்க? ஏதாவது தலைப்பிழைப்பு கிடச்சிருச்சா உங்களுக்கு? சரி, நீங்க உங்க படத்துல நடிச்ச கதாநாயகர்கள்ல மிகச்சிறந்த நடிகர்னு நீங்க யாரை சொல்வீங்க? அதாவது விக்ரமா, சூர்யாவா, ஆர்யாவா, அதர்வாவா? விஷால் ஒருத்தனை விட்டீங்களா? விஷால். விஷால் அப்ப விஷால் போட்டுக்கவா? நீங்க என்ன வேணாலும் போட்டுங்க. ஆனா இவங்க எல்லாரையும் விட சிறந்த நடிகன் நான் தான். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறேன்ல. நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும். அதை தான். இல்ல அதை நாங்க சொன்னா தப்பா நினைச்சுக்கீங்கன்னு பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் நீங்க சொல். ஆனா என்னை விட சிறந்த நடிகர் நீங்க, தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்களே, நீங்களே தயாரிச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல கதாபாத்திரம் அது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க உள்ளவங்களுக்கு தெரியுதா இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும். வெளியவே மாட்டிக்கிங்க போங்க. என்ன சொல்றது, இந்த சங்கீதா பிரமாதமாக வந்திருக்காளே, அவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் பிதாமகனுக்கு அப்புறமும் பிரமாதமாக பண்ணிட்டாள். லைலா நீங்களே பட்டையை கட்டி விட்டீங்க, எனக்கு அவளுக்கு லவ்னு சொல்லிட்டு, அதனால் கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிச்சயமாக பிரைட்டாக வர்றதுக்கு 100% 100% வாய்ப்பு இருக்குது. அழகாக காமிக்கணும்னா உங்களை தான் ஹீரோவாக போட்டு எடுக்கணும். அது ரொம்ப பெரிய வார்த்தை. அதை நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. விமர்சகர்கள் தான் சொல்லணும். நான் என்னோட படம் உலக தரத்தில் இருக்குன்னு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது எனக்கு கூச்சமாக இருக்காது. சார் ஜெரி சார் எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? ஜெரி சார் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? என்னண்ணே? இல்லை, அதில் நிறைய கட்டுக்கோப்புகள் இருக்கு, அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லை. நாமினேட் ஆகலாம். என்ன பிரச்சனை? இப்ப என்ன ட்ரெண்ட் இருக்கு அதை சொல்லுங்களேன். ஹிஸ்டரியை தப்பா எழுதி விடுறாங்கன்னா நீங்க தானே எழுதுறீங்க. ஓ அது சரி. இதை முடிக்கிறதே பெரும்பாடாயிடுச்சு. இனி அடுத்து என்னன்றதை இனிமேல் தான் யோசிக்கணும். அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதுதான். உலகத்தரம் சினிமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த முறை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ் படம் தான் ரெப்ரசென்டே ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு சொல்றதுக்கும் செயலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு. அது எதனால, ஏன் அது திரும்ப பாலு மகேந்திரா சாரோட அசன்ஸ் பல பேர் வந்தாச்சு, எல்லாருமே நாங்கள் தமிழ் சினிமா தூக்கிட்டோம்ன்ற லெவலில் எல்லார் மத்தியும் பேசப்படுது. பட் ஒரே ஒரு படம் தான் தமிழ்லேருந்து போயிருக்கு, மலையாளம்ல 5. எதனால? இந்த லாபி ஒர்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. லாபின்றதே இல்லை, அது ஒரு நேஷனல் அவார்டு வின்னரா நீங்க அதை பார்க்கும்போது எப்படி நினைக்கிறீங்க? ஒரே ஒரு படம் தான் போயிருக்கு. வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நான் என்னையும் சேர்த்தேன் சொல்றேன். யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்கணும். என்ன கேட்டால் நான் எல்லாரும் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதர்வாக்கு ஹீரோவாக கிடைக்கணும்,
ஜிவி கிடைக்கணும், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், ஹீரோயின்ஸ், இப்படி எல்லாருக்கும் செலியன் கிடைக்கணும், எல்லாரும் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். என் படம் இல்லையா அது, ஆசைப்படலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை, முழுக்க முழுக்க உண்மை கதைன்னு சொல்ல முடியாது. உண்மை கதையில் கொஞ்சம் நான் என்னோட கற்பனையிலும் கலந்துருக்கேன். ரொம்ப சௌகரியம். உட்காந்து புதுசாக யோசிக்கிறத விட ஏதோ நம்ம படித்ததுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. சார், ஏன் அவனை பார்த்தா ஹீரோ அது மாதிரி தெரியலையா? எனக்கு அது தேவைப்பட்டது. ரெண்டாவது எனக்கு அது ஒரு கடமையும் கூட. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், பாலாங்கிற அந்த படைப்பாளி வந்து அப்பாவா ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதே பாலா அப்படியே இருக்காரா? முன்னாடி டூ மச் வயலன்ஸ் இருந்தது, இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒன்று விக்ரம் வச்சு பண்ணுறீங்க, அப்புறம் சூர்யா வச்சு பண்ணுறீங்க, அப்புறம் விக்ரம் சூர்யா வச்சு பண்ணுறீங்க, அப்புறம் ஆர்யா வச்சு, அப்புறம் ஆர்யா விஷால் வச்சு, இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஏதாவது புது டீம் கூட ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ஆட்கள் எழுதுனதுனால தான் நான் இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறேன். இதையே வந்து கேள்வியாக கேட்டிங்கன்னா இதுதான் பதில் உங்களுக்கும். ஓ, நல்ல கேள்வியா? நல்ல கேள்வினா திரும்ப கேளுங்க பார்ப்போம். இல்லை கேளுங்க. சிகப்பா இருக்கான்னு சொல்லுங்க, அழகா இருக்கான்னு. என்னன்னா கருப்பா இருக்கிற பெண்களையும் நடிக்க வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு ரித்விகா மேலவா, அவளை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறா. அவளுக்கு ஒரு சேர் போடுங்க இருக்கா, அவளை நடிக்க வச்சிருக்கேன். அதனால எனக்கு இது பாம்பே ஆர்டிஸ்ட், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. எல்லாருமே இந்தியன்ஸ், அவ்வளோதான். நானே நடிக்கணும்னு கேட்குறீங்க. கேட்குற போது உங்களுக்கே சிரிப்பு இல்லையா? ஓ, அந்த கொடுமையில நான் அனுபவிக்க தயாரில்லை. விட்டா திருசூல மலையை நானே வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறம்போது மரத்தை கட்டக்கூடாது, செடியை வெட்டக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இப்போ இல்லை, எப்போவுமே ஸ்ட்ரிக்ட்டு தான் அவங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் சில ஏக்கர்களை வாங்கி நானே செட்டு போடணும். அதுக்காக வாங்கி அதை நான் கொஞ்சம் காட்டை அழிச்சேன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு மிஸ் ஆகிட போகுது. சும்மா செடி கொடியில் வெட்டிட்டு அங்கே ஒரு செட்டு போடுறதுக்காக அதை பிளான் பண்ணேன். நானும் அதையும் பேச மாட்டேன், அவனும் பேச மாட்டேன்றான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து எனக்கு சாங் வேணும்னா நான் சொல்லி புரிய வச்சு, எனக்கு என்னோட சுச்சுவேஷனை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு எனக்கு வராது. அதுக்காக என்ன பண்ணேன்னா ஷூட் பண்ணிட்டேன். சாங் எல்லாமே ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணிவிட்டு பிக்சர் பாருங்கள், விஷுவல் பாருங்கள், விஷுவல் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாங் போடுங்கன்னு சொன்னேன். அது ரொம்ப கஷ்டமாக ஜீவி, அது விஷுவல் பார்த்துட்டு சாங் போடுறதுன்னு கேட்டேன். கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னார். ஸோ அதனாலே என்னமோ அதுவும் ஒரு காரணம், அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு
வந்ததுக்கு ஒரு காரணம். அது இன்னும் பாட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இப்படி ஏதாவது மண்டே வெட்டி விட்டுருவேன். ஏன்னா தொப்பியை மாட்டிட்டு போக வேண்டியதானே, போகிறதா இருந்தா ஒரு குள்ளாக மாட்டிட்டு போக வேண்டியதானே. இல்லை, அந்த விமர்சனம் தான் நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயம் பொருளாதார ரீதியாக எல்லாரையுமே திருப்திப்படுத்தின படம் அது. மற்ற படங்கள்லாம் திருப்திப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி திரும்ப எழுதாதீங்க. மற்ற படங்களை திருப்திப்படுத்துது, இது கொஞ்சம் அதிகமாக திருப்திப்படுத்துச்சு. ஆமாம், வேற ஒரு கலர் டோன் வரும். 41. எடுக்கலாமே, ஏதாவது கதை இருந்ததுன்னா சொல்லுங்க. நல்ல கதையாக இருந்ததுன்னா. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து டீ, இப்போ எல்லாருமே டீ சாப்பிடாத ஆள் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். 10 டீ சாப்பிட்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க படம் பார்த்ததுக்கப்புறம் அது குடிக்கணுமா வேணாமான்னு. டிசம்பர் 21. இப்போ இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் போனாங்க. லொக்கேஷன் எங்கே வேணாலும் எடுக்கலாமே. அது டீ எஸ்டேட் நார்த் இந்தியாவில் இருந்தால் கூட அங்கே எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி படமாக காமிக்கலாமே. சரி, ஓகே. இது ஒரு ஃபைனல் கொஸ்டினாக வச்சுட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அது நீங்கள் கொஞ்சம் சிரிக்கிறதுக்காக தான். அது வந்து எது யாரையும் கட் பண்ணுறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு பாடல்கள்லாம் நான் பாட்டெலாம் எடுத்துட்டு பாட்டை போட்டு காமிச்சேன். இதுக்கு பாடல் வரியல் வேணும்னு சொல்லி கேட்டேன். எழுதிட்டு 3 நாளில் எழுதிட்டார். எழுதிட்டு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. போயிருந்தேன். படிக்கிற கூட இல்லை, அந்த ஃபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஃபைலை அப்படி தூக்கி போட்டு, இது நான் என்னோட ரத்தத்தில் எழுதியிருக்கிறேன், எதுவும் மாற்றக்கூடாதுன்னாரு. நினச்சேன், ஏன் ஒரு பேனா மயில் ஏதாவது தீந்து போச்சா, ஏன் ரத்தத்தில் எழுதணும் அப்படின்னு. உள்ளுக்குள்ளே ஒரு நகைச்சுவை இருக்கும் இல்லையா. என்னோட சவுத்தில் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச ஆளு. அந்த ஒரு நக்கல் பண்ணிட்டு, மனசுக்குள்ளே நக்கல் பண்ணிட்டு பிரித்து படித்து பார்த்தேன். உண்மையிலேயே ரத்தத்தில் எழுதியிருந்தார். அது அவ்வளோ பிரமாதமான வரிகள். நீங்கள் பாட்டை கேட்டு பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்களை முன் வைங்க. வேற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்த ஒரு பையன், கார்த்தின்னு சொல்லிட்டு, அவன் இந்த படத்தில் அந்த கடைசியில் உட்காந்துருக்கிறாளே அவளுக்கு ஒரு பேராக பண்ணியிருக்கிறான். அவனோட திறமையும் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். ஸோ அந்த பையனையும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஏற்கனவே என் கதாநாயகனா நடிச்சிருந்தாலும் இப்போ உங்களுக்கு முன்னாடி இவனை நான் அறிமுகப்படுத்துகிறேன். உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் உனக்கு வேணும், எனக்கும் சேர்த்தான். எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ForTamil Media. ForTamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.